Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Concentrix அப்படிங்கற இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் work from home job opportunity பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க என்னைக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு வந்து பார்த்தா இன்டர்வியூக்கு உங்களுக்கு வந்து கால் பண்ணிடுறாங்க. அந்த கால்ல நீங்க உங்க கேட்கக்கூடிய क्वेश्चंஸ்க்கு எல்லாமே நீங்க கரெக்ட்டா யூனிக்கா ஆன்சர் பண்ணீங்க அப்படினா அன்னைக்கே உங்களுக்கு வந்து பார்த்தா அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் உங்களுக்கு மெயிலுக்கு வந்து அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு லேட்டஸ்ட் ஆப்பர்சூனிட்டி பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டைரக்ட்டா வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்சூனிட்டி யார் வந்து ஆஃபர் பண்றாங்க அப்படினு பாக்கும்போது Concentrix அப்படிங்கற ஒரு ஐடி செக்டர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, இது கார்ப்பரேட் கம்பெனி. இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய டைரக்ட் ரெக்ரூட்மென்ட் தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு 4 பாயிண்ட் மட்டும் நம்ம வந்து கவனிச்சா போதும். அந்த பாயிண்ட்டை நீங்க வந்து கரெக்ட்டா ஃபுல்ஃபில் பண்ணீங்கனாலே இந்த ஜாபுக்கு நீங்க ஒரு ஈஸியாவே வந்து உள்ள போய்க்கிற முடியும். இதுக்கான அசஸ்மென்ட் டெஸ்ட் உங்களுக்கு வந்து இன்னைக்கே வந்து பாத்தீனா கொடுக்குறாங்க. மேபி நீங்க வந்து லேட்டா வந்து பாத்தீனா அசஸ்மென்ட் டெஸ்ட் எழுதுறதா இருந்தாலும் நீங்க லேட்டா கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பாத்தீனா இதுக்கு வந்து ஆன்லைன்லயே வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். ஓகே, இந்த கம்பெனில அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணனும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். இதுக்கான டைரக்ட் லிங்க் வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துறேன். ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். அதை கிளிக் பண்ணி நீங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணனும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து சொல்லிருக்கேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டார் போட்டுருக்க சிம்பிள் எல்லாமே நீங்க வந்து ஃபைல்ஸை கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஃபில் பண்ணனும் கம்பல்சரி அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படினா பை filling out this registration from you are taking for first step towards a successful career within use அப்படிங்கற உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதாவது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து பாத்தீனா உள்ளே கரியருக்கு வந்து உள்ள போக முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீனா by registration today you are committing to take a recorded ஆன்லைன் அசஸ்மெண்ட், ஒரு அசஸ்மெண்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இதுக்கு உள்ளேயே வந்து போக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வித் ஒன் ஆஃப் அவர் விர்ச்சுவல் ரெக்ரூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் டெஸ்ட்டில் வந்து கூப்பிடுவாங்க. அதுக்காக வந்து அட்டன் பண்ணுறதுக்காக கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. டு அசஸ் யுவர் சூட்டபிலிட்டி, அதாவது இந்த ஒரு அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சூட்டபிள் கன்வீனியன்ட்டான டைமில் கூட நீங்கள் வந்து இதுக்கு வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தான் வந்து அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற கம்பல்சரி கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த இன்டர்வியூமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேக்கன் இமீடியட்லி அப்ளை பண்ண உடனே நீங்கள் அந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அட் டைம் கன்வீனியன்ட் டு யூ, உங்ககிட்ட எப்போ கன்வீனியன்ட்டான டைம் இருக்கோ அந்த நேரத்தில் கூட நீங்கள் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஏன்னா நிறைய நபர்கள் வந்து இப்போ பார்க்கும்போது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அடிஷ்னலாக ஒரு ஜாப் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சேலரி பத்தாமல் நம்ம வேறு கம்பெனிக்கு வந்து குயிட் ஆகிடலாம். ஆனால் இந்த கம்பெனியை விட்டுட்டு நம்ம வேறு கம்பெனிக்கு வந்து குயிட் ஆகணும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து சரிப்படாது. நம்மளுக்கான சேலரி பாதிக்கும், நம்மளுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் எல்லாமே பாதிக்கும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய ஐடி எம்ப்ளாயர்ஸாக இருக்கட்டும், மற்றபடி ஒரு 10,000 20,000 ரூபாய் சம்பளத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு கம்பெனி இருந்துக்கிட்டே வேறு கம்பெனி வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனி, நம்மளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கம்பெனி வந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அன்றைக்கினே அவங்க லீவ் போட்டு வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக நீங்கள் அந்த ஒர்க்கை பார்த்துக்கிட்டு உங்களுடைய ஒர்க்கை வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நீங்கள் இதுக்கு வந்து ஒர்க்கை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? குட் லுக் அண்ட் ஹோப் டு சி யுவர் ஃபாலோயிங் வித் திஸ் யூஸ் வெரி சூன் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய மிடில் நேம் இருந்துச்சுன்னா கொடுங்க, நான் விட்டுருங்க. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், ஆதார் நம்பரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படிங்கிற கொடுங்க. உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் எதுவும் அந்த அட்ரஸ் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பின்கோடுக்கு கொடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட், அந்த ஸ்டேட்டை கொடுங்க. சிட்டி கொடுங்க. நீங்கள் வந்து 18 வயசு ஆயிடுச்சா உங்களுக்கு அப்படிங்கிற கேட்குறாங்க. அப்படிங்கிறனால எஸ் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். ப்ரிஃபர்டு ஒர்க் லொக்கேஷன் சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறனால சென்னை அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். பட் சென்னையில் போய்ட்டு ஒர்க் பண்ணுங்கிற கம்பல்சரி கிடையாது. மேபி நீங்கள் வந்து ரீலொக்கேட் ஆகி ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றீங்க அதர் சைட்டில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா நோ அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் லொக்கேஷன் வெளியே நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றீங்கன்னா எஸ் கொடுங்க. எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். +2 டிப்ளமோ, டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுங்க. நான் கிராஜுவேட் அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன். கிராஜுவேட்டில் எந்த ஸ்ட்ரீமில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிகாம் அப்படிங்கிற கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த டிப்ளமோ, டிகிரி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் உங்களோட சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக அந்த அதில் டைப் பண்ணுங்கள். சரிங்களா? டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்த காலேஜில் நீங்கள் படிச்சிங்களோ அந்த காலேஜோட பேர் இல்லை யூனிவர்சிட்டி பேர், போர்டு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எழுதிருங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டியோடைய நேம் வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொடுங்க. எந்த இயரில் பாஸ் பண்ணி வெளியில் இருந்தீங்களோ அந்த இயரில் வந்து கரெக்டாக அந்த இடத்துல கொடுக்கணும். ரிசல்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பாஸாக இல்லைன்னா வெயிட்டான்னு சொல்லிட்டு கேட்குது. அதாவது இப்போ தான் எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா வெயிட்டிங் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து பாஸ் பண்ணி வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு இந்த கம்பெனி என்ன மாதிரியான ஒர்க் ஜாப் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கால் சென்டரில் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கூட நீங்கள் வந்து பேசணும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து வாய்ஸ் நான் வாய்ஸ் ப்ராசஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து நடக்கும். சரிங்களா? அப்போது ஏற்கனவே உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேரில் உங்களுக்கு வந்து முன் அனுபவங்கள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். இல்லை என்கிட்ட வந்து முன் அனுபவங்கள் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் நோனே கொடுங்க. ஏன்னா ஃப்ரெஷர்ஸும் இவங்க வந்து வெல்கம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் இப்போ தான் காலேஜ் படித்து முடிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய பீப்புளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கோங்க. சரிங்களா? அப்படிங்கிறனால இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா எஸ்ன்னா நோன் கொடுங்க. அதே மாதிரி ஏற்கனவே உங்ககிட்ட வந்து யூஏஎன் நம்பர் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் பிஎஃப் வந்து வாங்கிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட வந்து பிஎஃப் பிடிக்கிறாங்க சேலரியில் அப்படின்னா அந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. எம்ப்ளாய்மெண்ட்டோடைய பீரியட்ஸ்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃப்ரம் எதுலேருந்து எது வரைக்கும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அந்த கம்பெனியில் என்னவா டெசிக்னேஷனாக ஒர்க் பண்ணீங்க. எம்ப்ளாயி ஐடி கேட்குறாங்க. லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆனுவல் சிடிசி ஆனுவல்னால் 12 மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சேலரின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை இந்த இடத்துல கொடுங்க. ஆடட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த இடத்துல கொடுங்க. அதில் என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதை கேட்பாங்க. இல்லைன்னா விட்டுருங்க அந்த இடத்துல. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் லாங்குவேஜில் கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நோ வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கேப்சா கோட கரெக்டாக வந்து இந்த இடத்துல அதை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல வந்து டிக் பண்ணணும். இல்லை ஏன்னா நான் கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் படித்தா வந்து கரெக்டாக இருக்கும். பேக்ரவுண்ட் இண்டிபெண்டன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்டார்ட் அசஸ்மெண்ட் நவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருவாங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட்டு தான். நீங்கள் நேரடியாக விசிட் பண்ண தேவை கிடையாது. வெர்ச்சுவலாக டெஸ்ட் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து லேட்டராக பண்ணுறீங்க, டுமாரோ பண்ணுறீங்க, ஒரு 2 டேஸ் கழிச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல லேட்டர்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லேட்டர் அப்படிங்கிறவங்கள கொடுத்துக்கிட்டு ஒரு 2 டேஸ் கழிச்சு கூட நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். இதில் வந்து ப்ராசஸ் அப்ளைடு ஃபார்ம்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். அட்வைசர் கஸ்டமர் சர்வீஸ் நான் வாய்ஸஸ் அட்வைசர் கஸ்டமர் கேர் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அட்வைசர் டெக்னிக்கல் சப்போர்ட் நான் வாய்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதில் பில்டிங்காக இருக்கீங்களோ அதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை நம்பர் ஆஃப் வேக்கண்ட் வந்து இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணலாம். நோட்டிஃபிகேஷனில் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். நாளைக்கு வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது அந்த போஸ்டிங் வந்து மக்கள் அந்த ஸ்டாஃப் எந்த அளவுக்கு தேவைப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஆள் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. இந்த வீடியோ வந்து ஒரு 2 மந்த் கழிச்சு பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் வந்து சொன்னீங்க ஆனால் லிங்க் வந்து ஒர்க் ஆகலையே ப்ரோ, க்ளோஸ் ஆயிடுச்சு ப்ரோ, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அப்படிங்கிற நிறைய பேர் இந்த மாதிரிலாம் கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்க. அப்படிங்கிறனால அதுக்கு நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஹச்ஆர் சைட்லேருந்து இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்க கம்பெனிக்கு எவ்வளோ ஸ்டாஃப் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. அப்படிங்கிறனால அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவுக்கு இமீடியட்டாக ஆளை எடுத்துகிட்டு டக்குன்னு வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கிறணும். ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது எவ்வளோ நேரத்தில் கிடைக்கும், எத்தனை மணி நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு கிடைக்கும்னா கிடையாதுன்னா உங்களை மாதிரியே லட்சக்கணக்கான பேர் காலேஜ் படித்து முடிச்சுட்டு வெளியில் வேலைக்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்ப்பாங்க, நீங்களும் பார்ப்பீங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு லட்சக்கணக்கான பேர்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 people 2000 people வந்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போது அதில் இருக்கக்கூடியவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு 100 people அப்ளை பண்ணுறாங்கன்னா 100 peopleக்குமே வேலை வந்து கிடச்சிடாது. அதில் யார் யூனிக்காக இருக்காங்களோ உங்கள்கிட்ட எத்தனை திறமை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் செலக்ட் ஆக முடியும். சரிங்களா? அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது, என் கையில் கிடையாது. என் சைட்லேருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்குது, ஒரு கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு நான் வந்து கண்ணில் காட்ட முடியும். அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறது அது உங்கள் கையில் இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்குன்னு அஃபீஷியலாக ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய ஒரு டெலிகிராம் சேனல். இந்த சேனலில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்க, பார்ட் டைமாக ஒர்க் தேடக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க, பார்ட் டைமாக ஒர்க் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹச்ஆர்ஸ் இருக்கிறாங்க, மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க, காலேஜில் இருக்கக்கூடிய பிரின்சிபல்ஸ் இந்த காலேஜ் இந்த குரூப்பில் வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே கலந்து இருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயத்தை அந்த சேனல் மூலிமா வந்து எடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க,
இல்லை வந்து ஜாப் வந்து ஹையர் பண்ணக்கூடிய ஒரு ஹையரிங் பீப்புளாக இருக்கீங்க, ரெக்ரூட்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு குரூப் வந்து ரொம்ப தேவைப்படக்கூடிய நபர்கள் வந்து வீடியோக்கு கீழே டெலிகிராம் சேனல் லிங்க்னு கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் இதில் வந்து தெரிஞ்சு எடுத்துக்கிற முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.